பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இந்த கற்பனைகளை நீ கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அவன் சொன்னான், சிறு வயது முதல் நான் அதை கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு அனுதினமும் உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் நிறைவாய் இருக்கும் என்று சொன்னார். அப்படி சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். அப்பொழுதுதான் சீஷர்கள் கேட்டார்கள், இது கூடாத காரியம் என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த காலை வேளையிலே மனுஷனுடைய முயற்சியினாலே, மனுஷனுடைய பிரயாசத்தினாலே, மனுஷன் தேடி சம்பாதித்த பொருட்களினாலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷரால் இது கூடாது, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆகவே நாம் தேவனை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே அந்த மேன்மையான பரம பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் மெய்யான ஒரு திராட்சை செடியா இருக்கிறார், நாம் கொடிகளாய் இருக்கிறோம். அவரோடு இணைந்த கொடிகளாய் இருந்தார், அவரிலே நிலைத்திருக்கிற கொடிகளாயிருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் வெளிப்படுவார். அவர் இல்லாமல், அவரோடு இணைந்திருக்காமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எப்படி அவரோடு இணைந்திருப்பது? அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அவரை போன்ற சுவாபங்கள் நம்மிடத்தில் வெளிப்படும். அவரிடத்தில் இருந்த அன்பு, தாழ்மை, பொறுமை எல்லாம் நம்மிடத்தில் வெளிப்படும். அதுதான் ஆவியின் கனி. அவரில் நிலைத்து நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். அல்லாமல் நாம் ஒன்றுமே நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரே அதிசயமானவர். ஆகவே அவர்தான் நமக்கு பலன் கொடுக்கிறவர், அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். இங்கும் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்மால முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், மாம்சமான யாவருக்கும் அதிசயங்களை செய்கிறவர், எந்த பாகுபாடும் இல்லாதபடி எல்லாருக்கும் அவர் தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம், அவரை மாத்திரம் நம்புவோம். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என்னுடைய சுய பலத்தினாலே, என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய பொருட்களினாலே, என்னுடைய அந்தஸ்தினால, ஆஸ்தியினால என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள், அதனாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா பலமும் எனக்கு இருக்கிறது, அதனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நடுகிறவனால் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அவன் நட்டுவிட்டு கடந்து போய்விடுவான். நீர் பாய்ச்சுகிறவனும் நீர் பாய்ச்சி விட்டு கடந்து போய்விடுவான். ஆனால் விளையச் செய்கிறவர் தேவன், அதற்கு பலனை கொடுத்து விளைச்சலை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆகவே தேவன் இல்லாதபடி நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய உதவி இல்லாதபடி, தேவனுடைய துணை இல்லாதபடி நாம் ஒன்றுமே தனியாக செய்யவே முடியாது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர், அவரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம், ஆண்டவரை துதித்து மேன்மைப்படுத்துவோம். என்னால ஒன்றும் முடியாது, உம்மால எல்லாம் ஆகும் என்று அர்ப்பணிப்போம். நம்மை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் தங்கள் பலத்தினாலே, ஞானத்தினாலே எதையுமே செய்ய முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரும் உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை, பலனை, ஆலோசனையை பெற்று எல்லாவற்றையும் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.